படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தான் படம் முடிச்சு வெளில வரோம். ரொம்ப நல்லா இருக்கு. விசால் சார் டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷனும் சரி, சென்டிமெண்ட்டும் சரி, நிறைய ஆர்டிஸ்ட்டு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஞ்சலி மேடம் ஆகட்டும், துஷாரா மேடம் ஆகட்டும், எல்லாருமே அவங்க கேரக்டரில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். இப்படி வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்க. இந்த கண்ணா அந்த கண்ணான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கண்ணுமே எனக்கு வேணும். ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு கேரக்டர் எடுத்த கேரக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். அது இன்னும் ரொம்ப எதிர்பார்க்கலாங்க இந்த படத்தை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஃபைட்டில் வர மியூசிக் ஆகட்டும், இளையராஜா சாங்கை போட்டு அந்த ஃபைட் பண்ணும்போது ரொம்ப மாசாக இருக்குது. நல்லா இருக்குங்க படம். அதாங்க ஹைலைட் படத்தில். எல்லாரும் விரும்புவாங்க இந்த படத்தை. எல்லா ஆடியன்ஸும் உள்ளே வந்து பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் தேவையான மெசேஜ் கூட ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். வரலாம். ஆமாங்க. இப்போ நமக்கு தேவையான விஷயம் எங்கே போனாலும் இந்த கலப்படம், டூப்ளிகேட் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு இருக்கோம். பாலில் பார்க்குறோம், மசாலாவில் பார்க்குறோம். இந்த மாதிரி படங்கள் வந்தாவது திருந்தணும். அது பப்ளிக் எதுங்க, கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. லிங்கா பையன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணது விசால் சார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். அவன் இவங்கள எப்படி நடிச்சிருக்காருன்னு தெரியும். அவர் நடிப்புக்கு வந்து நம்ம மார்க் போடுற அளவுக்கு இல்லை. நல்ல நடிகர் அவர். நல்ல டேரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார். ரொம்ப நல்லா இருக்குங்க படம். படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. வந்துருக்கு, நல்லா வந்திருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. சாரோட ஃபஸ்ட்டு படம் டெபியூ பண்ணுறாரு, டைரக்ஷன் பண்ணுறாரு. சார் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மொத்த சுமையும் தலையில் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு இதுவும் டைலாக் இதாகட்டும், போஸ்ட் ஆகட்டும், எல்லா விஷயத்துலேயும் வந்து அவர் எல்லா கஷ்டப்பட்டு அவர் கஷ்டம் நல்லபடியாக இன்றைக்கி இதாக இருக்குது, வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும், பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு. முக்கியமான இந்த மாதிரி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் டூப்ளிகேட்டுன்ற விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எலிவேட் பண்ணியிருக்கலான்ற ஒரு ஃபீல் இருக்குது. துஷாரா மேடம் அண்ட் அஞ்சலி மேடம் ரெண்டு பேர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. அஞ்சலி மேடமுக்கு ஒரு நல்ல இது இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு சார். தம்பிராமையா சாருக்கு அவ்வளோ எல்லாம் அவரோட போர்ஷன் அவர் நல்லா பண்ணியிருக்கார். அவரை எதுவும் நம்ம சொல்கிற அவர் நல்லா அவரோட இது நல்லா பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் கம்மியாக இருக்குது, சொல்லவே வேணாம். செகண்ட் டைம் மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் சேர்ந்துருக்காங்க. அவர் சொல்ல வேணாம், அருமையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் லிங்கா, ரைஸ் ஆஃப் லிங்கா அது ஆகட்டும், எல்லா பாட்டும் அருமையாக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. பார்க்கலாம் ஜி, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓடிடியில் உட்காந்து ஃபேமிலியை உட்காந்து இப்போ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்குறாங்க. ஃபேமிலியாக உட்காந்துட்டு கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. படம் வந்து நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பசங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக போய் பாருங்கள். உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா. சில தற்கூரிங்க வந்து ரசிப்பு தன்மை இல்லாது எவனா காசு கொடுத்தா விளம்பரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆளுங்க நிறையா இருப்பானுங்க. அவனுக்கு சொல்கிறதான் கேட்காதுங்க. எப்பயுமே மக்கள் வந்து ஒரே விஷயம் தான் யோசிக்கணும். கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மீன் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களாக வந்து பாருங்கள், படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். அடுத்தவன் சொல்கிறான் வியூஸ் கேட்குறதாக அவன், ஏன்னா சொல்கிறவன் எல்லாமே வந்து அவன் காசுக்காக தான் வேலை பார்க்குறானுங்க. சரிங்களா. நான் வந்து டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா. எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருமே உள்ளே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்கிறது எப்பவுமே கேட்டு வாருங்க, பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, வேறு லெவல் பண்ணுறாரு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணுறாரு. அஞ்சலி கேரக்டரு சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு ரகுடாக காட்டுறாங்க. இதில் சூப்பராக இருக்குது. துஷாரா கொஞ்சம் நல்லா ஹோம்லியாக சூப்பராக இருக்காங்க. மியூசிக் எப்படி நம்பர்? ஆனால் ஜிவி பிரகாஷ் நான் சொல்ல வேணாம், அவர் மியூசிக்கு அதை வேறு லெவல் போட்டிருக்காரு. இதுக்கு 50% பார்த்தீங்கன்னா மியூசிக் சப்போர்ட் இருக்குது. டைரக்ஷனே அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணுறாப்புல. படத்தில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆமாம், இல்லை அது ஒரு நல்ல விஷயம் தான் மக்களுக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபேட் பாக்ஸ் வாங்க போகிறோம். நான் பைக்கை வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஃபேட் பாக்ஸ் வந்து இன்ஜின் ஏதோ ஒன்று போச்சுனாக்கா லெக் பண்ணாலும் இப்போ கம்பெனியில் போனாக்கா 2000 ரூபாய் சொல்லுவாங்க. எனக்கு அதே வந்து வெளில கேட்டிங்கன்னா அதோட டூப்ளிகேட் தான். அது எனக்கும் தெரியும், விற்கிறவனுக்கும் தெரியும். ஆனால் காசுக்காக போய்ட்டு நான் 1000 ரூபாய் கம்மியாக என்ன போய் வாங்குறேன். நான் ஃபேமிலியோடு போகிறேன். சப்போஸ் ஒரு ஹைவேல போகும்போதோ ஒரு பிரேக் பிடிக்கல, ஏதாச்சும் பிடிக்கல, நம்ம எல்லாருமே குறைச்சிட்டு என்ன வண்டி ஓடுத்தல, வண்டி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே காரணம் ஃபேட் பாக்ஸ் தான், டூப்ளிகேட் ஃபேட் பாக்ஸ். அதை தான் இதில் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக காட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் சரியாக இருங்க, டூப்ளிகேட் வாங்காதீங்க. அதுக்காக தான் இந்த படம் சூப்பராக. ரெண்டு பேருமே நல்லா பண்ணுறாங்க. ஆனால் வந்து நல்ல வெயிட்டான கேரக்டர் பார்த்தீங்கன்னா லிங்கா கேரக்டர், அப்பா கேரக்டர் தான் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணுறேன்.